வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு முக்கியமான ஐவிட்னஸோட நம்ம தினசரி வாழ்ந்துட்டுருக்கோம். அது எல்லாருக்கும் யாருன்னு தெரியும். அது யாருன்னா குழந்தைகள் தான். நம்ம சின்ன வயசில் குழந்தைகளை கொஞ்சம் மகிழ்கிறோம், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறோம், அவங்களுடைய ஆசாபாசங்களெல்லாம் பூர்த்தி பண்ணுறோம். ஆனால் அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தைகள் ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுடைய அனைத்து பழக்க வழக்கங்களையும் கண்காணிச்சிக்கிட்டே வராங்க, பார்த்துட்டே வருவாங்க. அப்பா என்ன செய்கிறாரு, அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா எந்த மாதிரி பேசுகிறாரு, அம்மா என்ன மாதிரி பேசுகிறாங்க, அப்பா அம்மாவுடைய பழக்க வழக்கம் என்ன, இது எல்லாத்தையும் வெளியில் காட்டிக்கலைனாலும் அவங்க மனசில் வச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளை பற்றிய குணங்கள் அனைத்தும் தெரிய வருகிற பொழுது அவங்க அது மாதிரியே பழக ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம பிள்ளைங்க, நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அந்த பிள்ளைங்க நம்மளை தாண்டி எதுவும் பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு கண்ணால் பார்த்த சாட்சியாக, நேரடி சாட்சியாக, ஐவிட்னஸாக நம்முடைய பிள்ளைகள் தான் இருக்காங்க. அதனால் நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்பது நம்ம வெளியில் எப்படி நடந்துக்கிறோமோ இல்லையோ, சரியான விதத்தில் சரியான சூழ்நிலையில் ஒரு குடும்ப வாழ்வியலுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெற்றோராக நம்ம பயணிக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைக்குட்டிகள், அந்த ஐவிட்னஸாக இருக்கக்கூடிய பிள்ளைக்குட்டிங்க எதிர்கால சமுதாய வாழ்க்கையிலையும் அவங்க சரியாக நடந்துக்குவாங்க. ஏன்னா பெற்றோர் தான் அதிக நேரம் பிள்ளைகளோடு இருக்கிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காம அவங்க மிகப்பெரிய ஒரு ஐவிட்னஸ் முன்னால் தான் நம்ம தினசரி வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத அனைவருமே உணர்ந்து பயணித்தோம்னா எதிர்காலத்தில் குழந்தை குட்டிகளும் மிகப்பெரிய அளவில் ஒழுக்க சீலர்களாக வர்றதுக்கு அந்த ஐவிட்னஸ்கள் மிகப்பெரிய சாட்சியாக அமைவார்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு முக்கியமான ஐவிட்னஸோட நம்ம தினசரி வாழ்ந்துட்டுருக்கோம். அது எல்லாருக்கும் யாருன்னு தெரியும். அது யாருன்னா குழந்தைகள் தான். நம்ம சின்ன வயசில் குழந்தைகளை கொஞ்சம் மகிழ்கிறோம், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறோம், அவங்களுடைய ஆசாபாசங்களெல்லாம் பூர்த்தி பண்ணுறோம். ஆனால் அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தைகள் ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுடைய அனைத்து பழக்க வழக்கங்களையும் கண்காணிச்சிக்கிட்டே வராங்க, பார்த்துட்டே வருவாங்க. அப்பா என்ன செய்கிறாரு, அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா எந்த மாதிரி பேசுகிறாரு, அம்மா என்ன மாதிரி பேசுகிறாங்க, அப்பா அம்மாவுடைய பழக்க வழக்கம் என்ன, இது எல்லாத்தையும் வெளியில் காட்டிக்கலைனாலும் அவங்க மனசில் வச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளை பற்றிய குணங்கள் அனைத்தும் தெரிய வருகிற பொழுது அவங்க அது மாதிரியே பழக ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம பிள்ளைங்க, நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அந்த பிள்ளைங்க நம்மளை தாண்டி எதுவும் பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த